பல்லடத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த இடுவாய் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து மங்களம் காவல் ஆய்வாளர் கவிதா லட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் வீட்டில் வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த மலைச்சாமி என்பவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மலைச்சாமி போதை மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து சுமார் 600 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் நடத்திய விசாரணையில் கூட்டாளியான இடுவம்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார், கௌதம் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 200 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சட்டவிரோதமாக 800 போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.